ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறல் செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்து செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறல் செய்வேன், பாயும் நீர் அருவிக்கு அழைத்து செல்வேன். நலிவுற்றதும் வலுவற்றதும் களிப்புற்றதும் சோர்வுற்றதும் வாழ்விலே நிலை பெற செய்வேன். சிறுமந்தையே சேர்த்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்த்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். ஆயனை தேடும் ஆடுகளே, ஆயன் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Lady of Health, Vallankandi, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Lady of Health, Vallankandi, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு, இது இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் இறையழைத்தல் ஞாயிறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நல்லாயனாக ஏற்று குருக்களும் துறவிகளும் பொதுமக்களும் அந்த ஆயனுடைய தலைமையில் அவருடைய மந்தைகளாக நாம் வழிநடத்தப்படுவதை நினைவு கூறுகின்ற ஞாயிறாக இருக்கின்றது. தொடக்ககால திரு அவையில் பவுலடியாரும் பர்னபாவும் துன்புறுத்தப்பட்ட போதும் பிற இனத்தாருக்கு இருளகற்றும் ஒளியாக, புறவினத்தாருக்கு ஆண்டவர் நற்செய்தியை அறிவித்து கடவுளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பை உணர்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய ஆற்றலால் வல்லமையால் தொடக்க காலத்தில் திரு அவை வளர்ந்தது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயன் நானே, என் ஆடுகள் என்னை அறிகின்றன, அவை என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, நான் அவற்றிற்கு
நிலை வாழ்வை அளிக்கிறேன் என்று நம்மை பாதுகாக்கின்ற இறைவனாக, நம்மை வழிநடத்துகின்றவராக நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நம்மோடு கூட இருக்கின்ற அந்த நல்லாயனை நாம் நல்லாயன் நாயராகி இன்று கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் நமக்கு இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்த இருக்கின்ற நம் பேராயர் அவர்கள், மதுரை உயர்மறை மாவட்ட மேனாள் பேராயர் அவர்கள், மே மாதத்திலே நாம் தமிழகத்தினுடைய ஆயர்களை வரவழைத்து சிறப்பாக சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஜெபிப்பதற்காக அழைப்பது வழக்கம். எனவே நேற்று மாலை மாதா குலத்தில் திருப்பலி நிறைவேற்றி திருத்தேர் பவனியை முன்னின்று நடத்தி திவ்யநக்கனை ஆசிரியை வழங்கினார்கள். இன்றும் நமக்காக ஜெபிக்க இருக்கின்றார்கள். எனவே இன்றைய வழிபாட்டை தலைமையேற்று நடத்துகின்ற பேராயர் மேதகு டாக்டர் அந்தோணிசாமி பாப்புசாமி அவர்களை இன்றைய இந்த திருவழிபாட்டு நிகழ்வுக்கு திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஆயர் அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யவும், அனைவருடைய அருளும் ஆசிரும் அவர்களுக்கு நிரம்ப கிடைக்க பெற்று என்றும் என்னாலும் உயிர்த்த ஆண்டவருடைய பாதுகாப்பில் வழிநடத்திருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அவருக்காகவும் ஜெபிப்போம். தூய மறைந்துகள் நாம் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யெகோவாயே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் நீர் எம் மீது இறங்குவீர். இறைவனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூயாவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தைகளாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அல்ல அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு வழியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்பிற்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100 பதிலுரை பாடல் பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அணித்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரை கடவுள் என்று நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நான் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன். என் நாடுகளும் என்னை
அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இருவாழ் துறவியரே, அருமையான குருக்களே, அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் பேராயர் ஃபுல்டன் ஷீன். அவருக்கு அறுவை சிகிச்சையானது ஆரம்பமாக இருந்த வேளையில் எல்லோருமே பயந்தார்கள். காரணம் என்னவென்றால் அது ஒரு சிக்கலான அறுவை சிகிச்சை. இவர் இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து பிழைத்து வருவாரா வர மாட்டாரா என்ற அந்த ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் அறுவை சிகிச்சையானது வெற்றிகரமாக முடித்து அவர் நல்ல முறையிலே திரும்பி வந்தார். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அவரை ஒரு பத்திரிகையாளர் சந்தித்தார். சந்தித்தவர் கேட்டார், இந்த அறுவை சிகிச்சையானது உங்களுக்கு ஆபத்தான சிகிச்சை என்று சொல்லப்பட்டது, எனவே நீங்கள் அதிலிருந்து இப்பொழுது பிழைத்து வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஒருவேளை சாவு நேர்ந்திருந்தால் அதை பற்றி உங்களுக்கு பயம் இருந்ததா என்று அவரிடத்தில் கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நான் கடவுளுடைய பாதுகாப்பை உணர்கின்றவன், அதிலே வாழ்கின்றவன். நான் இப்பொழுது வாழ்கின்றேன், எனவே கிறிஸ்து என்னோடு வாழ்கிறார். நான் இறந்திருந்தால் நான் அவரோடு வாழ்ந்திருப்பேன். ஆகவே கடவுளுடைய அந்த பாதுகாப்பை உணர்ந்து வாழ்கின்றவன் நான். ஆனால் அதற்கு மாறாக இன்றைய உலக சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் எப்பொழுதும் போர், வேலையில்லா திண்டாட்டம், பட்டினி, வறுமை போன்ற கொடுமைகளெல்லாம் நிகழ்கின்ற பொழுது நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு உண்மையிலேயே நாளைய பொழுது எப்படி போகும் என்ற அந்த ஒரு பாதுகாப்பு இன்மையை அவர்கள் உணர்கின்றார்கள். ஒருவேளை பொருளும் பணமும் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள்? உண்மையிலேயே இந்த பொருளையும் பணத்தையும் எவ்வாறு பாதுகாப்பது என்ற அந்த ஒரு பாதுகாப்பின்மை அவர்களிடையே இருக்கும். பொருளும் பணமும் இல்லாதவங்க நாளைய பொழுது எப்படி கழியுமோ என்ற அந்த ஒரு உணர்வோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் பொதுவாக மக்களிடையே இந்த ஒரு பாதுகாப்பு இன்மையை மக்கள் உணர்ந்து கொண்டு அதை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள்.
இது பொருளாதார நிலையில் மட்டுமல்ல, அவர்களுடைய உளவியல் நிலையிலும் பார்க்கின்ற பொழுது நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேர் என்னை யாரும் அன்பு செய்வதில்லையே என்ற அந்த ஒரு மனத்தாங்கலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லையே என்ற அந்த கவலை அவர்களிடத்தில் இருக்கின்றது. எனக்கு துன்பம் வருகின்ற பொழுது இந்த துன்பத்தை யாரும் துடைப்பதற்கு எனக்கு அருகில் இல்லையே என்ற அந்த மனவேதனை அவர்களிடத்தில் இருக்கின்றது. நான் கவலையோடு இருக்கின்ற பொழுது, கண்ணீர் சிந்துகின்ற பொழுது என்னுடைய கண்ணீரை துடைத்து விடுவதற்கு யாரும் இல்லையே என்ற அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு பாதுகாப்பின்மையும் இந்த மக்களிடத்திலேயே இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் பாதுகாப்பு இன்மை என்பது இருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோம். இந்த வேளையில் தான் நமக்கு இன்றைய நற்செய்தியானது அருமையான செய்தியை சொல்லுகின்றது. கிறிஸ்து பெருமான் கூறுகின்றார், யோவான் எழுதிய நற்செய்தியில் 10வது அதிகாரம் 27வது வசனத்தில், என்னுடைய ஆடுகள் எனக்கு செவிசாய்க்கின்றன, நானும் அவற்றை அறிந்திருக்கின்றேன். 28வது வசனத்தில், நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே விவிலியத்தில் அறிந்திருத்தல், தெரிந்திருத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார். அந்த கடவுள் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆகவே நாம் பழைய ஏற்பாட்டில் எரேமியா எழுதிய இறை வாக்குகளில் வாசிக்கின்றோம். முதல் அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறப்பதற்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று சொல்கின்றார். ஆகவே இறைவன் நம்மை அன்பு செய்தவர், நம்மை தெரிந்தவர், நம்மை அறிந்தவர், அறிந்து வைத்தவர் மட்டுமல்ல, நமக்கென்று ஒரு பணியையும் அவர் குறித்து வைத்திருக்கின்றார் என்பதை இந்த வாசகமானது நமக்கு சொல்லுகின்றது. அதே போன்று மீண்டும் எவ்வாறு அவர் நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். நாம் எசாயா எழுதிய இறை வாக்குகளில் 49வது அதிகாரம் 16வது வசனத்தில், உன்னை என் கையில் பொறித்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே அவர் நம்மை நாமவே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். அவர் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் நமக்கு பாதுகாப்பை நல்குகின்றவர், வேறு யாரும் அல்ல. அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய பாதுகாப்பை உணராது நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது. ஏனென்றால் கடவுளுடைய பாதுகாப்பு நம்மிடத்தில் இல்லை என்ற அந்த உணர்வு நம்மிடத்தில் ஏற்பட்டது என்றால் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது கடினம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் கூறுகின்றார், வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இக்கட்டிலும் இடரிலும் நெருக்கடியிலும் நான் கிறிஸ்துவின் பொருட்டு அகமகிழ்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே எனக்கு துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், வேதனை வந்தாலும் நான் அந்த கிறிஸ்துவிலே அகமகிழ்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே மகிழ்ச்சியாக இருக்கின்றார். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகத்தில் கூட பார்க்கின்றோம், பவுலும் பர்னபாவும் நற்செய்தி அறிவிக்க யூத மக்களுக்கு செல்லுகின்ற வேளையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் புறையினத்தார் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே அவர்கள் அந்த துன்பத்திற்கு மத்தியிலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் இன்று வாசிக்க கேட்ட அந்த முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொருள் இருக்கலாம், பொன் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான பணங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போவது கிடையாது. ஏனென்றால் கடவுள் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த பாதுகாப்பு நமக்கு என்றுமே மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால் இன்றைக்கு பணம், பதவி, பட்டம், செல்வம் எல்லாம் வைத்திருந்தாலும் நாம் பாதுகாப்பு இன்மையை உணர்ந்தோம் என்றால்
நமக்கு ஒரு சிறிய துன்பம் வந்தாலும் அது சூறாவளியாக மாறி நம்முடைய மகிழ்ச்சியை அது கெடுத்துவிடும். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை அவர் அற்புதமாக காப்பாற்றக்கூடியவர் என்பதை நாம் உணர வேண்டும். இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த 2வது வாசகத்தில் திருவெளிப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம், அதில் நாம் வாசிக்க கேட்டோம் 7வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், இந்த தொங்கலாடை உடுத்தியவர்களை அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களோடு குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். 16வது வசனத்தில், இனி அவர்களுக்கு பசி இரா, அவர்களுக்கு தாகம் இரா, சூரிய வெப்பமோ வேறு எந்த வெப்பமோ அவர்களை தாக்கா. எனவே மீண்டும் 17வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், அதாவது அரியணையின் நடுவில் அமர்ந்திருக்கின்ற ஆட்டுக்குட்டி அவர்களுக்கு வழிகாட்டும், அவர்களை மேய்ச்சலுக்கு இட்டு செல்லும், அவர்களை உயிருள்ள நீரூற்றுகளுக்கு வழி நடத்தும், கடவுள் அவர்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைத்து விடுவார் என்று அங்கு நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த கடவுளுடைய பாதுகாப்பு என்பது அருமையான ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நமக்கு வருகின்ற துன்பங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு வருகின்ற துயரங்களாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, மன உளைச்சலாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களால் நமக்கு வருகின்ற துன்பங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான துன்பங்களிலும் அந்த இறைவன் அவருடைய பாதுகாப்பை நமக்கு கொடுக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். எனவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து அருமையாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். உலகம் முடியும் வரை நம்மோடு இருக்கின்ற கடவுள் அவர் நம்மில் இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நமக்குள் இருக்கின்றார் என்று நாம் நினைக்கின்ற பொழுது, நாம் அதை அனுபவிக்கின்ற பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. பாதுகாப்பு நமக்கு இல்லை என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்மை பாதுகாக்கும் இறைவன் உண்மையிலேயே நமக்கு அன்பு செய்பவர், நம்மை ஏற்றுக்கொள்பவர், நம்மை அப்படியே முழுமையாக நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படியே ஏற்றுக்கொள்பவர். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகளை அவர் நிறைவு செய்பவராகவும் இருக்கின்றார். ஆகவே அந்த இறைவனில் நாம் நம்பிக்கை கொள்வோம். அந்த இறைவனில் நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள், இறைவனுடைய பாதுகாப்பை உணர்கின்றவர்கள் எந்த தீமைகளுக்கும் அஞ்ச மாட்டார்கள், சாவுக்கு உட்பட. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய பராமரிப்பு, இறைவனுடைய பாதுகாப்பு நம்மை என்றும் கைவிடாது என்ற அந்த ஒரு உணர்வோடு இன்றைய திருப்பலியில் நாம் பங்கேற்போம். நாம் கடவுள் இத்தனை ஆண்டுகளாக நமக்கு செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கும், அவர் கொடுத்த பாதுகாப்பிற்கும் நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட
மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரை. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வோடு எங்களுடைய தேவைகளை இப்பொழுது உம்மிடத்திலே நாங்கள் எடுத்துக் கூறுகின்றோம். நல்லாயனாம் எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்களை நிறைவாக ஆசிர்வதியும். இவர்கள் இறை மந்தைகளை நல் பாதையில் வழிநடத்தி இறை கிறிஸ்துவ மதிப்பீடுகளின்படி மக்கள் விசுவாசத்தோடு நடைபெறச் செய்ய இவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் அனைவரும் நாட்டினையும் மக்களையும் பாதுகாப்பவர்களாக திகழவும், நாட்டிலே அமைதி நிலவிடவும், போர் வன்முறை கலவரம் நீங்கி மக்கள் பாதுகாப்பாய் வாழக்கூடிய நல்ல சூழ்நிலையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் இறைவனே எம் இறைவா, எங்களது அன்றாட வாழ்வில் வரும் துன்பத்திலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழவும் நீரே எமக்கு பாதுகாக்கும் அரண் என்று உணர்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கையை உம்மேல் நாங்கள் கொண்டு நீர் எப்போதும் எங்களுடன் இருக்கின்றீர். பாதுகாப்பாளராய், அன்பு செய்பவராய், குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்பவராய் இருக்கின்றீர் என்று உணர்ந்து இறை பராமரிப்போடு நாங்கள் வழிநடக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருந்து வழிநடத்தும் எம் இறைவா, பல்வேறு விண்ணப்பங்களோடும் கருத்துக்களோடும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு செபித்து கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளுக்காகவும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக செபிக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களின் விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் நிறைவேறும்படியாகவும் பயணங்கள் பாதுகாப்பாய் அமைய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களிலே எங்களுக்கு எவை உகந்தவையோ, எங்களுக்கு எவை உண்மையிலேயே நலம் பயக்குமோ அவற்றை நீர் எங்களுக்கு அளித்து நாங்கள் என்றும் உம்முடைய பாதுகாப்பிலே வாழ்கின்றோம் என்பதை எங்களுடைய வாழ்விலே நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாடும் அவர் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நாடும் அவரின் செல்வம் இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலராகி நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சனி சகா மகமபா சாச பாப மகரிசா மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். காணிக்கையாய் நானும் தருகின்றேன், உன்னையே என் வழியாய் நானும் பகிர்கிறேன். ஏற்று உமது பலியை மாற்றும் எங்கள் இயேசுவே, இறைவன் படைத்த உலகம் நாடும் அவரின் செல்வம்
இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றுகின்ற பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாகும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, நமது பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் உட்கொள்ளுகின்ற நாம் அனைவரும் அவரிலே பாதுகாப்பை நாம் உணர்ந்து வாழ நமக்கு இன்று அழைப்பு விடுப்பவர். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாகும்.
நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் மந்தை என்றும் என் குரல் கேளுங்கள். நானே நல்லாயன், நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் மந்தை என்றும் என் குரல் கேளுங்கள். என்றும் என் வழி நீ நடந்தார், ஒன்றும் தேவிலை என் வழியில். என் பேச்சில் தேடி வந்த எவரை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நானே நல்லாயன், நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் மந்தை என்றும் என் குரல் கேளுங்கள். தந்தை என்னை அனுப்பி வைத்தார் இந்த உலகை மீட்டிடவே. தந்தை என்னை அனுப்பி வைத்தார் இந்த உலகை மீட்டிடவே. மறுசோசை மைந்தனாய் இந்த உலகில் பிறந்தேனே. ஒரு கன்றை கோலமாய் இம்மண்ணில் பிறந்துள்ளேன். இவையெல்லாம் உனக்காக செய்திட வந்தேன், மறந்து விடாதே. நானே நல்லாயன், நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் மந்தை என்றும் என் குரல் கேளுங்கள். நானே நல்லாயன், நீங்கள் என்னிடம் வாருங்கள். நீங்கள் என் மந்தை என்றும் என் குரல் கேளுங்கள். மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வழியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். தம்பொரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாக பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பேற்றை பெற தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
வேளாங்கண்ணி புனித